Good morning, champions. I am Varunesh, NEET aspirant. So, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக் அல்ஜிப்ரால ஒரு சம் பார்க்க போறோம். ஸோ என்ன சம் அப்படின்னா a plumber can be paid according to the following schemes. In the first scheme, he will be paid rupees 500 plus rupees 70 per hour. And in the second scheme, he will be paid rupees 120 per hour. அதாவது இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு புரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ப்ளம்பர் வேலை செய்ய போகிற ஒரு இடத்துக்கு அவங்க 2 ஸ்கீம் ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா ஒரு போன உடனே ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி 500 ருபீஸும் அவங்க ஒர்க் பண்ணுற ஒரு மணி நேரத்துக்கும் 70 ரூபா அதாவது 70 ருபீஸாக கொடுத்துட்டே வராங்க. அப்படி இல்லாட்டி அந்த ஸ்கீம் வேணும். செகண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா 120 ரூபா அவர் வேலை செய்கிற ஒரு மணி நேரத்துக்கும் 120 ரூபா கொடுத்துட்டே வராங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்கீம் எந்த டைம் பீரியடுக்குள்ள நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அந்த ப்ளம்பருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சம் தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 500 + 70x வச்சுக்க போகிறோம். ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கும் நம்மளுக்கு 70 ருபீஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்து செகண்ட் ஸ்கீம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 120 ரூபா, அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் இதுதான் நம்மளோட கிவன் டேட்டா. ஸோ இது வந்து நம்ம சம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ என்னன்னா 500 + 70x என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்கீம் தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஷுட் பி கிரேட்டர், இதுதான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். ஸோ இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 120x. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது இந்த சைன் தான் புரிஞ்சுக்கணும். இதுதான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த டைம் பீரியடுக்குள்ள ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் கிரேட்டராக நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ இப்போ அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் டேர்ம்லாம் ஒரு சைடும் இந்த எக்ஸ் இல்லாத ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஒரு சைடும் நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ 70x இந்த 120 ப்ளஸில் இருக்குது. இந்த சைடு வச்சுன்னா -120 விச் இஸ் கிரேட்டர் தென் -500 ப்ளஸில் இருக்குது. இந்த சைடு போனால் -500. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் போட்டே பார்த்துலாம். 120 70 0 மிச்சம் என்ன இருக்குது 50. ஸோ மைனஸ் இருக்குது. கிரேட்டர் சைன் என்னது 120, கிரேட்டர் சைன் -50x which is greater than -500. ஸோ இங்கே ரெண்டு சைடுமே மைனஸில் இருக்குது. ஸோ இந்த சைடு இருக்கிற மைனஸும் இந்த சைடு இருக்கிற மைனஸை கேன்சல் ஆகிறப்ப நம்ம என்னென்னா சைன் மாற்றணும். ஸோ எக்ஸு இந்த -50 அந்த சைடு கொண்டு போயிடலாம். சைன் மாற்றணும். -500 மைனஸ் போயிடும். ஏன்னா நம்ம சைன் மாற்றினால மைனஸ் போயிடும் /50. ஸோ 0 கேன்சல், 5 ஒரு தடவை, இங்கே 10 தடவை. ஸோ எக்ஸ் இஸ் லெஸர் தென் 15ன்றாங்க, லெஸர் தென் 10ன்றாங்க. ஸோ அதாவது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தீர்ப்பு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஒரு இந்த 10 மணி நேரத்துக்குள்ளே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீம் அதாவது இந்த ஃபஸ்ட் ஸ்கீம் வந்து ப்ராஃபிட்டபிள் எந்த டைம் பீரியடுக்குள்ளனா 10 ஹவர்ஸ்க்குள்ளே. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.